பெற்றோர்களை போய் கேளுங்க, உங்க கனவு என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு உண்டு. எங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும், நாம் படிக்கல இருந்தாலும் எங்க குழந்தைகள் படிக்க வைக்கணும். ஆசிரியர்களை போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க குழந்தைகள் தான் நிறைய மார்க் வாங்கணும். கல்வியாளர்களை போய் கேளுங்க, எங்க பள்ளிக்கூடத்துல தான் அதிக மார்க் வாங்கணும். அரசியல்வாதிகளை போய் கேளுங்க, அறிஞர்களை போய் கேளுங்க, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் உண்டு. என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, கல்வியாளர்களே, கனவு கான் கனவு கான் கனவு கான் என்று நமது மரியாதைக்குரிய காலம் சென்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எந்தெந்த ஸ்கூலுக்கு போனாங்களோ அங்கங்கள்லாம் சொன்னாங்க, ஹாவ் அ வைல்டு ட்ரீம் அப்படின்பாங்க. நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கிறது. கூப்பிட்டு கேளுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கூப்பிட்டு கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் படிக்கணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் உண்டு. பெற்றோர்களை போய் கேளுங்க, உங்க கனவு என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு உண்டு. எங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும், நாம் படிக்கல இருந்தாலும் எங்க குழந்தைகள் படிக்க வைக்கணும். ஆசிரியர்களை போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க குழந்தைகள் தான் நிறைய மார்க் வாங்கணும். கல்வியாளர்களை போய் கேளுங்க, எங்க பள்ளிக்கூடத்துல தான் அதிக மார்க் வாங்கணும். அரசியல்வாதிகளை போய் கேளுங்க, அறிஞர்களை போய் கேளுங்க, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் உண்டு. அதுதான் கனவு காண்பது. மனித வர்க்கத்திற்கு மட்டும்தான் நடக்காத ஒரு விஷயத்தை கனவு கண்டு அந்த கனவை நனவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர முடியும். வேற எந்த மிருகங்களுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. ஆனால் இந்த கனவை நனவாக்க போகிறோமா? 3 விஷயத்தை எழுதிக்கோங்க. ட்ரீமர்ஸ், ட்ரீம் சேசர்ஸ், ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். ட்ரீமர்ஸ், ட்ரீம் சேசர்ஸ், ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். ட்ரீமர்ஸ் யாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு தான் என்ன செய்கிறோம், இந்த செயல் என்னுடைய கனவை நோக்கி இருக்கிறதா அல்லது எதிர்மறையாக செயல்களை நான் செய்யறமான உங்கள் குழந்தைகளுக்கு தெரியாதுங்க. ஏனென்றால் இது நல்லது, இது கெட்டது, இது ரெலவெண்ட், இது இரலவெண்ட் என்று டிசைட் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் குழந்தைகளுக்கு கிடையாது. அதே போலதான் பெற்றோர்கள், அதே போலதான் ஆசிரியர்கள், எல்லாருக்குமே ஒரு கனவு உண்டு. They are all dreamers. ட்ரீமிங் என்பது நமது வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு. எல்லாம் சொல்லுவாங்க பகற்கனவு காணாதீங்க, பகற்கனவு காணாதீங்க. நான் சொல்றேன் பகற்கனவு காணுங்க. உங்க குழந்தைகளை கொண்டு பகற்கனவு காணுங்கன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இரவில் நாம காணக்கூடிய கனவு அது ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு பிரம்மை, அது ஒரு மாயை. வித்தியாசமான கனவுகள்லாம் வரும். நாம 100 அடி வளர்ந்த மாதிரி கனவு வரும், நாம இறந்து போன மாதிரி எல்லாம் கனவுலாம் வரும், நம்ப முடியாத கனவுகள்லாம் வரும். அந்த கனவை பற்றி நான் பேசல. நன்றாக முழித்து கொண்டிருக்கும் பொழுது நான் யாரு, எங்க இருக்கேன், என்ன படிக்கிறேன், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, என்னுடைய மீடியம் டேர்ம் கோல் என்ன, என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, இந்த வாரத்துக்கு என்னுடைய கோல் என்ன, அதை நோக்கி இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கனவை பற்றி சொல்றேன். உங்க குழந்தைகளை கூட்டு ஒரு கொலாஜ் பண்ண சொல்லுங்க. இன்றையிலிருந்து 10 ஆண்டுகளில் என்ன ஆக விரும்புகிறாய்? நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்களா, நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு சொல்றாங்களா? ஒரு பெரிய டிராயிங் ஷீட் கொடுத்து, கலர் பென்சில் கொடுத்து, கிரையான்ஸ் கொடுத்து, கலர் பெயிண்டிங் கொடுத்து பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க. பல பத்திரிகைகள் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெட்டி 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 தன்னுடைய கனவை ஒரு பிக்சராக பார்க்கட்டும்.
அந்த படம் போடும் பொழுது, அந்த கலர் அடிக்கும் பொழுது அந்த கனவு அவருடைய மனதில், ஆள் மனதில் அப்படியே போய் பதிஞ்சிடும், சப்கான்ஷியஸ் மைண்டில். இதுதான் கனவு, இதுதான் ட்ரீமர்ஸ். ட்ரீம் சேசர்ஸ் யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கனவு இருக்கிறது, நான் அந்த குழந்தைகளை நான் சேஸ் பண்ணுறேன், என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய கனவை நான் சேஸ் பண்ணுறேன், இது செஞ்சியா, அது செஞ்சியா, அது செஞ்சியா. இல்லை, அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்கிறது, பையன் ஒத்துக்கிறான், ஆமாப்பா நீ சொல்றது, எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது, பையன் அப்பாவை போய் சேஸ் பண்ணுறான், இந்த பள்ளிக்கூடத்தில் சேரு, அந்த புத்தகம் வாங்கி கொடு, இந்த கோச்சிங் சென்டரில் போய் சேரு, இந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடு. ரைட்? ட்ரீம் சேசர்ஸ். பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு கனவு இருக்குது, பிரின்சிபல் சேஸ் பண்றாங்க, ட்ரீம் சேசர்ஸ். எப்படி சொல்லிக் கொடு, அப்படி சொல்லிக் கொடு, அதிக மார்க் வாங்க சொல்லிக் கொடு. அதே மாதிரி டீச்சர்களுக்கு ஒரு ட்ரீம் உண்டு, அந்த ட்ரீமை பெற்றோர்கள் சேஸ் பண்றாங்க, பெற்றோர்களுக்கு கூடிய ட்ரீமை ஆசிரியர்கள் சேஸ் பண்றாங்க. ட்ரீம் சேசர்ஸ். நான் கடைசியில் வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ, இஷ்டப்பட்டோ இஷ்டப்படாமலேயோ சில விளைவுகளை நம்ம ஏற்படுத்திடுறோம், சில செயல்களை நம்ம செஞ்சிடறோம். பள்ளிக்கூடங்களில் அனுபவம் மிக்க ஆசிரியர்களை வச்சுக்காம வியாபாரத்திற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு குழந்தைகளுக்கு கூட மார்க் வாங்க முடியாம செய்யறாங்களே, ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். இன்னைக்கு பல வீடுகளில் என்ன தெரியுமா பிரச்சனை? குடித்து விட்டு வீட்டுக்கு வந்து பொறுப்பு இல்லாம நடந்து கொள்கிறார்களே, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, குடிச்சிட்டு வந்து இருக்க பணத்தை எல்லாம் இழந்து குழந்தைகளை அடித்து, மனைவியை அடித்து, ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். தாய்மார்களை பொறுத்தவரையில் சாயந்தரம் அந்த டெலிவிஷன், அதில் என்ன பார்க்குறாங்க, அதில் என்ன பண்புகளை சொல்லிக் கொடுக்குறாங்க, குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்த்து 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 அவங்க குழந்தைகளுக்கு மனசில் ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் இல்லாமல் அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதுதான் நிஜம் என்று நம்பக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துறாங்க டெலிவிஷனில். அவங்களும் ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். ஆசிரியர்களை பொறுத்த வரையில் எந்த வேலையை செய்ய வந்திருக்கோம்? இது ஒரு தெய்வீக பணி இல்லையா? அடுத்த தலைமுறையை உருவாக்க போகிறோமே, அடுத்த சமுதாயத்தை உருவாக்க போகிறோமே, நான் நல்லா படித்து என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் சட்டியில இல்லைன்னா அகப்பில வராது. இன்றைக்கு போட்டி மிகுந்த ஒரு சூழ்நிலையில் டீச்சர்கள் எல்லாம் எல்லார் வீட்டிலும் கம்ப்யூட்டர் இருக்கு, இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கிறது. என்ன போலயே ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்கிறவங்க, என்ன போலயே ஒரு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறவங்க உலகத்தில் எப்படிலாம் எடுக்கிறார்கள், அது போன்று நானும் எடுக்க வேண்டும் என்று பார்த்து 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 தன்னையே தான் ஒரு நல்ல ஆசிரியர் வடிவமைத்துக் கொள்கிறார்களே, அந்த டீச்சர்கள் தான் ட்ரீம் சேசர்ஸ். இது இல்லாமல் நான் கற்றுக்க மாட்டேன், இன்னும் வாங்குற சம்பளத்துக்காக நான் வேலை செய்வேன், நேர பார்ப்பேன், 10 மணி ஆச்சரா உள்ளே வருவேன், 3-4 மணிக்கு வெளியில் போயிடுவேன். ட்ரீம் டெஸ்ட்ராயர்ஸ். நீங்கள் உனக்குள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க, உங்கள் ட்ரீம் என்ன? ஆர் யூ சேசிங் யுவர் ட்ரீம் ஆர் யூ எ ட்ரீம் டெஸ்ட்ராயர்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.